ஸ்வரஷீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசமான அட்டுக்கல் அப்படிங்கிற இடத்துக்கு போவோம். இந்த அட்டுக்கல்ங்கிறது மலை அடிவாரத்தில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அதுக்கப்புறம் எந்த ஊர்களும் கிடையாது. பழங்குடியினர் மட்டுமே வாழக்கூடிய ஒரு இடம். கோவை டவுன்லேருந்து வரவங்க பேரூர் வழியாக போகலாம். நான் என் மூத்த மகன் வீட்டிலேருந்து போகிறதுனால, அதாவது தொண்டாமுத்தூர் பகுதியிலேருந்து போகிறதுனால கெம்பனூர் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு வந்து அது வழியாக போயிட்டுருக்கோம். இந்த மேப்பில் கூட பாருங்கள், அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது, ஊர்களே இருக்காது, வெறும் காடுகள் தான் இருக்கும். இதுதான் அந்த நம்ம தேடி வந்த அட்டுக்கல்ங்கிற வனப்பகுதி. இங்கே பழங்குடியினர் மட்டுமே வசிக்கிறாங்க. வீடியோ டீட்டெயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மேப்பை பார்த்துக்குங்க. இதுதான் தொண்டாமுத்தூர்லேருந்து அட்டுக்கல் போகிற பாதை. ஒரே ஒரு பஸ் வருது, 94 BCD, அது அந்த இடத்துல தான் நிற்கும். அப்புறம் இங்கேருந்து பாருங்கள், மலையில் ஏறி போவாங்க. அது வந்து நல்ல உயரமான இடம். அந்த பெருமாள் முடிங்கிறது வருஷம் வருஷம் அங்கே இருக்க பெருமாள் கோயிலில் கொண்டாட்டத்துக்கு இவங்க போயிட்டு வருவாங்களாம். சுத்துப்பட்டி கிராமங்களும் போகுமா. அந்த ஊருக்குள்ளே நுழையும் போதே நமக்கு ஒரு சந்தோஷம் பிறக்குதுங்க. நல்ல ரோடு வசதியெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் மக்களோட என்னால் இன்ட்ராக்ட் பண்ண முடியலை. அப்படி பண்ணியிருந்தோம்னா ஒருவேளை அவங்களுக்கு இன்னும் என்னென்ன சிரமங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. இது ஒரு மலை கிராமமாக இருந்தாலும் அற்புதமாக இருக்குது. இவங்க எல்லோரும் முதல்ல மலைக்கு உள்ளே தான் குடியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே அரசாங்கம் இவங்களை இந்த பக்கம் கீழே இறக்கி கொண்டு வந்திருக்கு. கொண்டு வந்த காரணம் என்னென்னா, இங்கே மக்களை விட மிருகங்களும் யானைகளும் அதிகமாக தொல்லை கொடுக்குற இடம். அதனால தான் அவங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து குடியமர்த்திருக்காங்க. இங்குள்ள மக்களுக்கு ஆத்திர அவசர உதவிகளுக்கு தொண்டாமுத்தூருக்கு தான் போயாகணும். அதனால் இப்போ 2 வீலர்ஸ் அவசியமாக ஆகுது இவங்களுக்கு. வீடியோ ஷூட் பண்ணிட்டே வந்தவுடனே அந்த அங்கே நிற்கிறவருக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ சேனல் போல் இருக்குன்னு. நம்மளுடைய வருகைக்காக காத்திருந்து பார்க்குறாரு. ஊருக்குள்ளே நுழைஞ்சதுமே முதல் மகிழ்ச்சியாக சுத்தமாக இருந்துச்சு. ரெண்டாவது, இந்த குழந்தைகள் சிறுமிகள் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அது இரண்டாவது மகிழ்ச்சியாக எனக்கு இருந்தது. ஆடாடா, அவங்களுடைய தனி உலகத்தில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோமேன்னு கவலையாக இருந்தது. அவங்க சிதறி ஓடியே போயிட்டாங்க. கிராமத்துடைய குடியிருப்பு பகுதியுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த பகுதியிலேருந்து இந்த மலை வியூ வந்து பாருங்கள். அவங்களுக்கு இது சாதாரணமாக இருக்கும், நமக்கு வந்து அது வந்து ஒரு அற்புதமான காட்சிகளாக இருக்கும். பார்த்தீங்களா, அப்படியே பள்ளம் இறங்கி அந்த பக்கம் போகுது. அதுக்கடுத்து ஒரு பள்ளம் இருக்குது. அப்புறம் அப்படியே மலை மேடுகளாக இருக்குது. காட்சிகளை நீங்களே பார்த்து ரசிக்குங்க. நான் ஒன்றும் வர்ணனை செய்ய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆடு மாடு வளர்ப்பு, கோழி குஞ்சு வளர்ப்புலாம் இம்மக்களுடைய வாழ்க்கையோட இணைந்த ஒரு பகுதியாகவே இருக்குது. இந்த பாருங்களேன், ஆட்டுப்பட்டி எவ்வளோ நீட்டாக தெப்பைகளில் மூங்கில் தெப்பையை கொண்டு எவ்வளோ நீட்டாக செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். அந்த இடம் சுத்தமாகவும் இருக்குது பாருங்கள். மாட்டுத்தொழுவு ஆட்டுப்பட்டி. இவர் தான் ரங்கராஜ். நமக்கு ஓடோடி வந்து உதவுனார். கடவுள் தான் அனுப்பி விட்ருப்பார் போல இருக்கு. இந்த வந்துட்டு என்ன செய்கிற? விளையாடுறியா? என்ன விளையாட்டு? ஓ, இலை கட் பண்ணி விளையாடுறதா? சரி, ஓகே. அந்த ஊர் புதிய நண்பர் நம்மளை வந்து காடுகளுக்கு கூட்டு போகிறதுக்காக முன்னோக்கி போயிட்டுருக்காரு. இந்த அவரை பின்தொடர்றோம் நாம். அட்டுக்கல் தானே? எத்தனை குடும்பம் இருக்கீங்க? 80 குடும்பம் இருக்குங்க சார். 80 குடும்பம். ஆமாங்க. 80 குடும்பம்னா எத்தனை பேர் இருப்பாங்க மொத்தம்? வீட்டில் 3 குடும்பம். வீட்டில் இங்கே 2 பசங்க கல்யாணம் பண்ணி எல்லாம் இருக்காங்க. ஆனால் வீடு வசதி எதுவுமே இல்லைங்க சார். இதுக்கெல்லாம் என்ன வீடு? தொகுப்பு வீடுகள்லாம் கவர்மெண்ட் கொடுத்ததா? நீங்களா? கவர்மெண்ட் கொடுத்தது. இது வந்து ஹாஸ்டல் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து இப்போ பெரியவங்க பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஓஹோ, இந்த இடம் ஒரு ஹாஸ்டல் முன்னாடி இருந்ததுங்க. குழந்தைங்க படிச்சிருக்காங்களா யாராவது? இங்கே காலேஜ் போய் படித்தவங்க இருக்காங்களா? காலேஜ் படித்தது MA MMA படித்த ஒரு பையன் இருக்காங்க. 2 பசங்க இருக்காங்க. 2 பேர் வேலைக்கு போயிருக்காங்களா? இல்லை இல்லை, வீட்டில் இருக்காப்பிள்ளைங்க. என்ன தமிழ் மீடியம் படித்தாங்களா? இங்கிலீஷ் தாங்க. எம்ஏ தமிழ்னா இன்னும் இது இல்லாமல் கூடாது. MA படிச்சிருக்காப்பிள்ளைங்க ஒரு பையன். அப்படி தாங்க. பார்க்கலாமா? பார்க்கலாம். இது வந்து ஒரு ஹாஸ்டல் முன்னாடி இருந்ததுங்க. சரி, என்ன சொல்கிறீங்க? ஹாஸ்டலா ஆசிரமமா? ஹாஸ்டல் முன்னாடி இருந்ததுங்க. ஓஹோ, இப்போ வந்து நல்லா பிரித்து இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து முதியோர் இல்லம் கட்டுறாங்க. கட்டிகிட்டு இருக்காங்க. ஆமாங்க. ஓ, இதெல்லாம் செடி வச்சது காஞ்சி போயிருக்கும். இவ்வளோ பெரிய செடியாக வச்சா கொஞ்சம் நிற்கிறது கஷ்டமா? ஆமாம் ஆமாங்க. இன்னி தழுக்குமா தழுக்காதா? இல்லை, தழுத்துருங்க. தழுத்துருமா? தழுத்துருங்க. ஓ, இது இப்போ போய்க்கு டெம்பரவரியாக இருக்கும். ஆமாங்க. ஓ, சரி. ஃபுல்லாமே அங்கே இருந்ததுங்க. முதல்ல ஹாஸ்டல் இருந்ததுங்க.
இப்போ இங்கே குடியிருக்கவங்கெல்லாம் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை செய்கிறவங்க இருக்காங்க. ஆமாம், அவ்வளோ. சரி, சரி. இந்த மலைக்கு ஏதாவது பேர் இருக்கா? இதுக்குங்க தேர்கல்லுங்க. ம், தேர்கல்லுங்க. தேர்கல்லுங்க. தேர்கல். தேர்கல்லுன்னா தேர் வந்ததுங்க. ஆ, தேர் கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து அடுத்தது வந்து இங்கே வாங்க பெருமாள் முடிங்க. பெருமாள் இந்த சைடு வாங்க, அப்படி அங்கே அடுத்த இங்கே வாங்க. ம், அவ்வளோ மஞ்சு முடிச்சது. இங்கே வாங்க சார், இங்கே பாருங்க. அதை தெரியும் பார்த்தீங்களா, வல்லக்கல். அந்த ஒரு கோயில் கோபுரம் மாதிரி தெரியும். அதுதான் வல்லக்கல்லுங்க. தேர் இழுத்து வந்து அது வல்ல அளந்து வல்லம் கொடுத்ததுங்க, வல்லக்கல்லுங்க. அதுதான் பெருமாள் முடிங்க. ஓஹோ, இங்கே வர இன்சைடு அப்படியே எடுத்துக்குங்க. அதுதான் பெருமாள் முடிங்க. அங்கே தான் வருஷம் வருஷம் தெரியுது. அங்கே தான் புரட்டாசி மாதம் தான் போவாங்க. இதில் கம்மி எல்லா ஊருக்காரும் வருவாங்க. ஆள் போவாங்களோ எல்லாம் போயிட்டு இங்கே இருந்து. ஆமாங்க, இங்கேருந்து எல்லா ஊருக்காரும் வருவாங்க. ஆமாங்க. ரோடு இருக்கா? நடந்தே போகணும். அதாவது இந்த பாதையாக போகும். நம்ம வெளியே பூண்டி மலைக்கு போகிறோம்லங்க, அது போல தான். அந்த மாதிரி நடந்தே போகணும். இங்கே வேற என்ன இருக்குது பார்க்குறதுக்கு? வேற ஆணை இருக்குங்க. ஆணை எல்லாம் நீ எத்தனை மணிக்கு ஆனால் வர எப்போ வரும்போது பார்த்துக்கிறேன். பார்த்துக்க வேண்டியது. அது மாதிரி. வாங்க அந்த பக்கம் போகலாம். சரி. வேறு இந்த புளியந்த போய் பார்க்கலாம். அது எங்கே இருக்குது? இந்த பள்ளத்துக்கிட்ட வாங்க, இப்படியே போய் பார்க்கலாம். கரண்ட்டெல்லாம் இருக்குது. என்ன எல்லோரும் கரண்ட்டெல்லாம் இருக்குது. இருக்குங்க சார். நல்ல வேலை, அது ஒரு பெரிய விஷயம். ஆமாங்க. தண்ணி எங்கே? இந்த இடத்துல குழாய் வருதா? ஆமாங்க. இந்த ஜல தண்ணிங்க, மலையிலேருந்து வர தண்ணி. எந்த இடத்துல வருது? வாங்க சார் பார்க்கலாம். இப்படி போயிடலாம். நண்பர் ரங்கராஜ் எங்களை புளியந்தோப்புங்கிற வனப்பகுதிக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அந்த தேர்தல் சார். புரியுது புரியுது. அந்த தண்ணி அங்கிருந்து இந்த தண்ணி வருங்க சார். ஃபஸ்ட் நாங்கள் இருந்தது மேலேங்க, மலைக்குள்ளேங்க. இப்போ இங்கே வந்திருக்கீங்க. இப்போ வந்து இங்கே ஒரு 25 வருஷம் ஆச்சு. வனப்பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த காடுகளை கடந்து போக வேண்டியிருக்கு. அடிப்படையில் நானும் ஒரு கிராமத்து ஆள் தான் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த காடுகளில் நடக்கிறது ஒன்றும் சிரமமாக இல்லை. இதில் ஜலம் இப்போ பிடிச்சிங்கன்னா என்ன ஜலம்னு சொல்கிறீங்க? தண்ணி சொல்ல மாட்டீங்களா? ஜலம்னு சொல்லுவோம் சார். ஓஹோ, ஜலம்னா ஐயர் பாஷை இல்லையா? இதே அட்டுக்கல் பகுதியை சேர்ந்த 2 பெண்கள், அதாவது ஒரு குழந்தையும் ஒரு தாயும், இவருக்கு சொந்தக்காரவங்க தான், ரங்கராஜ் சொந்தக்காரவங்க தான் போல இருக்குது. எங்களுக்கு முன்னாடி அந்த பக்கம் கூடி காடுகளுக்குள்ள நடந்து போயிட்டே இருக்காங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியல. அநேகமாக அவங்க அந்த பக்கம் நீர் எதுவும் எடுத்துகிட்டு வரது போகணும், அல்லது விறகுகள் எதுவும் பொறுக்கிறதுக்கு போகிறாங்களான்னு தெரியலை. நான் தான் கிராமத்தில் காடுகள் கரைகளில் தெரிஞ்சாள். என்னுடைய மூத்த மகன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரு. அவன் இந்த மாதிரி காடுகளை பார்த்ததும் இல்லை, நடந்ததும் இல்லை. அவனும் எங்கள் பின்னாடியே எங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கான். எனக்கே அது ஆச்சரியமாக போச்சு. பார்த்தீங்களா, ஒத்தையடி பாதை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு வந்து வர்றது கரெக்டாக அந்த இடத்துல வந்து ரீச் ஆகுது பாருங்கள். அப்போ மலை அடிவாரத்தை நெருங்கும் போது எத்தனை பக்கம் இருந்து வந்தாலும் இந்த ஒரு பாதையை தேர்வு செஞ்சு ஆட்கள் பயணிக்கிறாங்க பாருங்கள். பாருங்க, இந்த ஜனங்கள் நடமாடுற இந்த பகுதியில் தான் யானை நடமாடுதுங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம். இது போல் திரும்புகிற பக்கம்லாம் வெறும் யானை சாணியாக தான் கிடக்குது. இதெல்லாம் பாருங்க, யானை சாணி போட்டிருக்கு, காஞ்சிருச்சு. பச்சை சாணி பார்க்க ஆசையாக இருக்குது, பார்க்கலாம். பச்சை சாணி பார்க்க ஆசைப்பட்டு உள்ளே போயிட்டு அப்புறம் நமக்கு சாணி தள்ளி போயிடும். அது வந்துச்சுன்னா மிதிச்சே கொண்டுரும். ஆட்டுகளுக்கு ஐயோ நேரம் சார் சார் அல்ல ஆட்டுகளுக்கு நம்ம தான் ஆலைக்கிட்ட போய் மோதணும். அங்கேயே தண்ணி குடிக்கணும். இங்கே வாங்க சார், அதே போய் பார்த்து வந்துடும். மெல்ல மெல்ல தரையோட தன்மை மாறுது. காடுகளுக்குள்ளே போகிறதுக்கான பகுதிக்கு நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு பள்ளம்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது அந்த பள்ளத்தில் தான் நீர் போகுது. அது ஓடைன்னு வேணால் வச்சுக்கோங்க. இந்த ஓடையை நம்ம கடந்து உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் வனப்பகுதிக்குள்ளே போயிடுவோம். தண்ணி குடிக்க வருமோ? ஆமாங்க, இங்கே தான் வந்து தண்ணி இதில் இறங்கிடுமா? ஆமாங்க சார். ஓ, இங்கே தான் தண்ணி குடிக்கிறாரு. அப்படியே போயிடலாம். அப்படியே நின்று எடுப்போம். இங்கே வந்து தான் துணி துவைச்சிட்டு போகிறாங்க. பொதுவாக எல்லாருமே வருவாங்க போல் இருக்குது. அவங்களோடய சேர்ந்து யானைகளும் வந்து போய் தெரியும் போல் இருக்குது.
எனக்கு கொஞ்சம் காடுகளுக்குள்ளே பயணிக்கிறதுனா ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். அதனால் நான் அவங்க வரட்டும் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு மேலே ஏறி போயிட்டே இருந்தேன். அவர் கூட கொஞ்சம் பொறுங்க நானும் வந்துடுறேன், மிருகங்கள் வரும் அப்படின்னு சொன்னார். அடா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே போயிட்டேன். அப்புறம் என் பெரிய மகனும் நண்பர் ரங்கராஜும் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் நாம் மலை அடிவாரத்தில் தான் இருக்கோம். ஆனால் சற்று நெருங்கி போய்கிட்டு இருக்கோம். ஸ்கூலுங்க நாங்கள் மலைக்குள்ளே இருந்தோங்க. ஃபாரஸ்ட் போகுங்க. அது மாதிரி தெரியும். அதை கொஞ்சம் ஜூம் பண்ணுப்பா. அதுதான் உங்களுக்கு காமிக்கலாம் கூட அந்த ஜூம் ஆகுதுல. ஆமாம். அந்த அந்த அங்கே குடிசையில் வாழ்ந்த அந்த மக்களுங்க. இப்போ இங்கே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குங்க. அங்கேனா யானையோடய வாழ்ந்துருப்பீங்க. ஆமாம், யானை கூட. இங்கே வந்து கொஞ்சம் பரவாயில்ல. அப்போல்லாம் 4-5 பேரும் அடிச்சிச்சு நம்மளே. 1-2 பார்த்துலாம் பார்க்குறேன், முடியல. பார்த்தலாம் அப்படி வாங்க பார்த்துருங்க. யானையை பார்த்துடலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை அளித்தார் ரங்கராஜ். பார்க்கலாம், போய் பார்ப்போம். இப்போ நாம் புளியந்தோப்பு பகுதியை நெருங்கிட்டோம். இந்த புளியந்தோப்பு பகுதியில் தான் ஒரு யானை ஒரு இளைஞனை கொன்றதா செய்தியெல்லாம் வந்துருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க நியூஸில். இவர் தான் அந்த கஜராஜா, பார்த்துக்குங்க. தெரியாதவோ தெரிஞ்சுக்குங்க. பொதுவான சட்டம் ஒன்றுங்க இருக்குது. வனத்துறையினர் அனுமதி இல்லாமல் இதுக்குள்ளேயெல்லாம் போக முடியாது. வனத்துறையினர் போவாங்க, இப்பகுதியில் வசிக்கக்கூடிய பழங்குடி மக்கள் போவாங்க வருவாங்க. அட்வென்ச்சர் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு யாரும் இந்த பக்கம் வந்துடாதீங்க. சொல்லாமல் கொள்ளாமல் வந்துடாதீங்க. இங்கே யாராவது தெரிஞ்சவங்க இருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. அப்போ நீ எப்படி போனேன்னு நீ கேள்வி கேட்குறவங்க இருக்கக்கூடும். நான் இங்கே இந்த ரங்கராஜ் கூட தான் போனேன். அவர் ஒரு நண்பர், அவர் கூட தான் நான் போயினேன். அவர் இருக்கிறதுனால தைரியமாக உள்ளே போயிருக்கோம். தனியாக வந்தால் காலி தான். ஆமாங்க, ஆடு மச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தான் எந்த பயமும் கிடையாது. அவங்க தெரியுங்க சார், எனக்கு தெரியுங்க சார். பாருங்க, இது இரவு நேரத்தில் வந்து இந்த பக்கம் மேய்ஞ்சிட்டு போயிருக்கு யானைகள்லாம். நைட்டு வந்து எல்லாம் நைட்டு தான். ஆமாங்க, நைட்டு தான். அப்படி சொல்றீங்களா? ஆமாம் சார். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பள்ளம் ரொம்ப ஆபத்தானது. இக்கரைக்கும் அக்கறைக்கும் நீர் நிறைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்குமா பருவ காலங்களில். பேரூர் வழியாக வர்ற கம்மாய் தானா? நல்ல இந்த ஒன்று தான். இந்த பழம் தான் பெரிய பழம். பேரூர் பழம். இதுதான் பேரூர் போகிறதா? ஆமாங்க. ஓ, ட்ரை ஆகி கிடக்கு. ஆனால் வெள்ளம் போனால் நல்லாயிருக்கும். சரியான தண்ணி. தீபாவளி டைமில் தண்ணி இப்போ நின்று போச்சு. இங்கே வரைக்கும் போகுங்கண்ணே. ஆமாம், இங்கே பாருங்க. இதுக்கும் அந்த மாட்டுக்கு பாருங்க. சரியான தண்ணி வருங்க சார். சூப்பர். தண்ணி வரும்போது இருந்தால் எங்கிட்டுங்க கார் வேணாம், அந்த தண்ணியிலே அடிச்சுட்டே போயிடலாம். ஆமாங்க சார். தண்ணி பிரட்டி விட்டுரும். ஆமாங்க சார். அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இல்லைங்க, இதுதான் சார். மிதமாக போச்சுன்னா நல்லா இருக்கும். வேகமாக போச்சுன்னா கஷ்டம் சார். ஆனால் டேம்பெல்லாம் பாருங்க, டேம் கட்டியிருந்தாங்க, டேம்பெல்லாம் இடிச்சிருச்சுங்க சார். எல்லாம் எதுக்காக போகுது? ஆமாங்க சார். எந்த இடத்துலையா? ஆமாம் சார், முன்னாடி இந்த இடத்துல டேம் இருந்துச்சு, வெள்ளத்தில் அடிச்சு போயிடுச்சுன்னு அவர் ரங்கராஜ் சொன்னார். அது டேமாக இருக்காது. இந்த அமைப்பை பார்த்தா அது ஒரு தத்தணை மாதிரி கட்டியிருந்துருப்பாங்களா இருக்கும். அது பெரிய வெள்ளம் வரும்போது அடிச்சுட்டு போயிடுச்சு. இதுதான் பெருமாள் கோயில் வரணும். நீ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அவங்க. ஆமாங்க சார். சரி, அப்போ நம்ம போகலாம். இது வழியாக வருமா யானை? இதுதான் மெயின் வழி. இதுதான் மெயின் வழி. இதுதான் மெயின் வழி. நண்பர் ரங்கராஜ் குறிப்பிட்டு சொன்ன பகுதி இதுதான். இதுக்குள்ளே தான் போகக்கூடாது, இங்கே தான் யானைகள் இருக்கும். செடிகளுக்கு பக்கத்தில் அது மறைஞ்சிருக்கும், ஆனால் நமக்கு தெரியாது. உடம்பே சுருக்கி குறுக்கி கூட நிற்கும், கண்டுபிடிக்க முடியாது. பக்கத்தில் போன பிறகு தான் பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப ஆபத்து, போகக்கூடாதுன்னு சொன்னார். இந்த போதும் சார். உடம்பு குறிக்க தெரியுமா? இப்படி தெரியாதான் நம்மளே பார்க்க நிற்க வாய்ப்பு. ஆமாம்,
சின்ன புதர் முன்னாடியே நின்னாலும் நம்மளால தெரியாது சார். இதுக்கு அங்கிட்டு போக வேண்டாம்னு சொன்னார், ஆனால் நான் தான் கேட்கல. வாங்க அப்படின்னு அது மாதிரி சார். இதுதான் மெயின் வழிங்க. இதை விட இங்கெல்லாம் ஆளே வர மாட்டாங்க சார். சொல்லிடுறேன், இதுதான் மெயின் வழி. இந்த இடத்துக்குலாம் ஆள்லாம் வர மாட்டாங்க. இங்கே வருங்க, இதுதான் யானை வர்ற வழி. இதுக்கு பின்னாடி என்னன்னா கூட தெரியாது. ஆமாங்க. எனக்கு அசட்டு தைரியம்லாம் இல்லை. நாங்கள் போன நேரத்தில் அது இங்கே வர வாய்ப்பு இல்லைன்னு நான் உறுதியாக நம்பினேன். ஏன்னா அது கொஞ்சம் காலையில் அல்லது ஈவினிங் தான் நடமாட ஆரம்பிப்பாங்கிறதுல ஸ்ட்ராங்காக நம்பிக்கிட்டு இருந்தேன். பட் அந்த நம்பிக்கை கூட தப்பு தான். ஏன்னா பகல் நேரத்துலையும் வரத்தான் செய்யும். இதுக்கு மேலே போகவே கூடாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டாரு. நானும் சரி அந்த இடத்துல திரும்பிட்டேன். அந்த அதை சொன்னார், தேர் வந்து அது தேர்கல்லுங்க. அது தேர்கல், வல்லக்கல். அது வல்லக்கல். பெருமாள் முடிங்க. தேர்கல், வல்லக்கல், பெருமாள் முடி. ஆமாங்க. சாமி கும்பிட்றதுக்கு போவீங்க. சாமி கும்பிடுவோம் புரட்டாசி மாதம். அங்கே புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு. பெருமாளுக்கு அங்கே எதுவும் கோயில் மாதிரி இருக்கா? கோயில் தான். கோயிலா இன்னும் நினச்சிருக்கீங்க அங்கே? அதான் அதுதானே சரியான கோயில். அது அதுதான் பெருமாளுங்க. ஓஹோ, பெருமாள் கோயில் அதுதான். இங்கே பாரு, வருஷம் எல்லா ஊருக்காரும் வந்து போவோம். என்னோட மூத்த மகனுக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்திருக்கக்கூடும். ஆளுகளையும் பார்த்து அது இந்த ஏரியாக்காரரும் தெரிஞ்சுக்கிறோமோ? ஃபுல்லாக தண்ணியை குடிச்சு தண்ணி ஆடி ஜாம் 3 ஊரே பார்த்தோம். இந்த இடத்துல தான் அடித்தது. அதே மாதிரி இதே மரத்தில் இந்த மரம் அதே மாதிரி தான். எப்போ அடிச்சதுன்னா இதே நீங்கள் இப்போ பேப்பரில் கூட பார்த்துப்பீங்களே. ஆமாங்க. 2 பேருங்க. இதே பாருங்க, அந்த இந்த மரத்தில் ஒன்று. கொஞ்சம் ஓவருங்க சார். போகாமல் நின்ட்டாங்க. ஆமாங்க, ஓட முடியல. அது இது இப்படி வருது. இவங்க இங்கேருந்து வந்திருக்காங்க. இவங்க இங்கே வந்துட்டாங்க. பூட்டை சேமத்து வந்திருக்காங்க. பூட்டை சம்மந்தம் வந்தவங்க. அவர்கிட்ட பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த காட்டுக்குள்ளே இன்னும் யாரோ ஒரு லேடி நிற்கிற மாதிரி தெரிஞ்சு எனக்கு பகிர்னது. கொஞ்சம் வயசானவங்க தான், என்ன இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாமல் காடுகளுக்குள்ளே நானும் இறங்கிட்டேன். உள்ளுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம், என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம், இவங்க ஏன் இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு. அக்கா, ஆனா எப்போ வரும்? எப்போ வரும்னு தெரியல. வர வாய்ப்பு இருக்கா? நீங்கள் எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? ரைட். நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன்ப்பா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏன்னா இனி யானை வர்ற நேரம் தான் அப்படின்னு. அந்த இடத்த விட்டு உடனடியாக நானும் கிளம்பி நம்ம டீமோடு வந்து சேர்ந்துக்கிட்டேன். இதுதான் அந்த கடைசி கிராமமான அட்டுக்கல் ஊருக்கு பக்கத்தில் உள்ள புளியந்தோப்புங்கிற வனப்பகுதி. இந்த அட்டுக்கல் பழங்குடியினர் காலனிக்கு பக்கத்தில் இப்படி ஒரு வீடு இருக்குது. இந்த வீடு என்ன விவரம்னு நான் கேட்கும்போது சொன்னாங்க, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுடைய முதலாளியுடைய வீடாக இது. அவர் எப்போவாவது வந்து இங்கே தங்கியிருந்துட்டு போவார்னு சொன்னாங்க. பல தலைமுறைகளாக இம்மலைப்பகுதியிலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வருகின்ற இந்த மக்களுக்கு சொந்தமாக காடுகளோ நிலங்களோ இல்லாதது வியப்பாக தான் இருக்குது. இங்கே இறைவனின் கொடையான காற்றும் நீரும் தவிர வேறு எதுவும் சொந்தமாக இல்லாது கவலை அளிக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்குது. இம்மக்களுடைய வாழ்வாதாரம் இப்பகுதி முதலாளிகளின் காடுகள் நிலங்கள் இவைகளை சார்ந்து தான் இருக்குது. மலைக்காடுகளில் வசிச்சுக்கிட்டு இருந்த மக்களுக்கு அரசாங்கம் அவங்கள வந்து கொஞ்சம் அங்கேருந்து கீழே கூப்பிட்டு வந்து பாதுகாப்பான ஒரு இடத்துல குடியமர்த்தியிருக்காங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு சில சிரமங்களை மக்கள் சந்தித்ததுக்கப்புறம் சில அடிப்படை வசதிகள் உண்டாக்கி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். ஆல்மோஸ்ட் எல்லா வீடுகள்லேயும் நாய் வளர்க்குறாங்க. அந்த நாய்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. நம்ம நகர்ப்பகுதியில் இருக்க நாய்கள் மாதிரி விரட்டி குறைச்சி கடிக்க வராது. நம்மளாம் தைரியமான ஆள் இல்லை. எந்த ஸ்கூலு? கேரளாவில் படிக்குதா? கேரளானா சோலையூரா? ஏய் இருக்கட்டும். ஏய் சும்மா கேரளாவில் எந்த ஊர்? ஆனாடியா? ஓ சரி சரி. என்ன என் கூட அது பேசுகிறத நான் எடுத்துக்கிட்டேன். பாய். இந்த தம்பியா எப்படி
அட்டுக்கல் போனதில் நான் மிகவும் சந்தோஷப்பட்ட ஒரே ஒரு விஷயம் இந்த தம்பியை சந்திச்சது தான். தங்கராஜ் அண்ணா தானே என்ன படிச்சீங்க? பிஹெச்டி பண்ணிட்டு ட்ரைபிள் லாங்குவேஜ் என்ன காலேஜ்? தமிழ் யூனிவர்சிட்டி. பள்ளிக்கல்வியெல்லாம் எல்லாம் படிச்சீங்க? அரசு எந்த ஊர்? தொண்டாமுத்தூர். தொண்டாமுத்தூர்லையா? ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் 5 வருஷம் மருதமலை. அங்கே இருக்க ஹாஸ்டலில்? ஆமாம், கோயில் பாரதர்கள் இப்போ நமக்கு இங்கே உள்ள நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கிடைக்கும்போது ஒரு ஆள் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவர் என் பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மறக்க மாட்டேன். இது ஒரு ஹாப்பியாக இருக்குது. எல்லாம் 2 வீலர் வச்சுருக்கிறது, ஆமாங்க, அதே அவசரத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு. ஆமாங்க சார். ஓகே, நாங்கள் ஊரை விட்டு புறப்படும் போது கரெக்டாக அந்த பஸ் வந்துச்சு. அந்த நான் சொன்னேன்ல 94 BCD அந்த வண்டி வந்து ஒரு 3 ஊருக்கு ஒரு நாளைக்கு சண்டிங் அடிக்குதான். இந்த மலை கிராமங்களுக்கு வந்து போகுது. அட்டுக்கல்லுங்கிற ஒரு மலை கிராம மக்களுடன் கொஞ்ச நேரம் உரையாடிமைகளை எனக்கு ஒரு நல்வாய்ப்பு கிடைச்சிருந்தது. இந்த வீடியோ மூலமாக நீங்களும் சில இதுவரை தெரிஞ்சிராத தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.